ஊடகங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். புத்தக பேக்குகளுடனும் பால் பூச்சியுடனும் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் ஷூவோடையும் எல்லாம் புதைத்திருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் வாயிலாக வருகிறது. நீங்கள் கூறுகிற கருத்துக்கும் இதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இல்லை. நீங்கள் முதல் சொன்ன நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகள் என்று சொன்னீங்க, ஸ்கூல் பேக்கை பற்றி சொல்ல இல்லை. இப்போ ஸ்கூல் பேக்கை பற்றி சொல்றீர்கள். நான் அது மறக்க வரே இல்லை. எனக்கு இது வேற இந்த தோண்டைக்குள்ள தான் எனக்கு அந்த கதைகள் வருதே ஒழிய முதல் அப்படி யாரும் வந்து எங்கள்கிட்ட முறப்படையில் விளங்கு. இந்த 600 சொச்ச பேருக்கும் 600 சொச்ச பேரும் வந்து முறப்படையில் வேறு யாரும் மயானத்துக்குள்ள சாவப்பட்டி இருக்குன்னு ஒரு கதை வந்தது இது. அப்போ அதுக்குள்ள ரெண்டும் நடந்திருக்கும். எது கள்ளத்தனமாயும் புதைச்சாக்களும் இருப்பினும் ஒரு உத்தியோகபூர்வமாயும் புதைச்சாக்களும் இருக்கலாம் விளங்குதுதான். அப்போ அது மட்டும் அந்த யுத்த நேரம் தானே. அப்போ அது ஒரு ஆராய வேண்டியது. எது இந்த குழந்தை பிள்ளைகளோட இது இருக்குன்னா நிச்சயம் எனக்கு வந்து அந்த 600 சொச்ச பேரில் எனக்கு யாரும் தங்கட குழந்தை பிள்ளைகளை காணாமல் போனோன்ட்டு எனக்கு வந்து சொன்ன ஞாபகம் இல்லை. இந்த கட்டாயம் ஒரு குழந்தை பிள்ளைகள் காண இல்லை என்றால் நான் இன்னும் சீரியஸாக ரொம்ப இதாக நான் அன்றைக்கு எடுத்திருப்பேன் விளங்குது தானே. இதான் நடந்தது. நீங்கள் தற்போதைய நாளிலே இந்த பருவமழைக்கு பிறகு செம்மணி புதைகுழிகளிலே ஒவ்வொரு நாளும் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் அகற்றிய வண்ணம் இருக்கிறார்கள். அதன் மதிப்பு கூடுதலாகவே, தொகை கூடுதலாகவே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமாக உங்களுடைய தற்காலிக கருத்து என்ன? இப்போ நான் யாழ் மாவட்டம் விடுவிக்கப்பட்ட பிறகு 96 கடைசியில் தான் நான் இங்கே வந்தேன். நான் அந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் என்னை வந்து சந்தித்தவ. பலவிதமான கோரிக்கைகள், பலவிதமான தேவைகள். அதில் ஒரு விதமான கோரிக்கை தேவை என்னென்னா காணாமல் போன ஆட்கள் சம்பந்தமாக. இப்போ நாங்கள் அவையில் எல்லாரையும் அணி திரட்டி கிட்டத்தட்ட 600 சொச்ச பேர் 600 சொச்ச பேருடைய பட்டியலை திரட்டி இந்த விவரங்களை திரட்டி நாங்கள் சந்திரிகா அம்மையாருக்கு அனுப்பி வச்ச நாங்கள்லாம் முதல் அரசாங்கத்தில் இருந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக அந்த மக்களை திரட்டி போராட்டம், அதாவது கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு காரணம் ஒன்று, காணாமல் போனாக்களுக்கு என்ன நடந்தேன்ற காணாமல் போனாக்கள் தேடி கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது, பாதிக்கப்பட்டாக்களுக்கு பரிகாரம் காண்றது. மூன்றாவது, எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருக்க வேணும் என்றதை வச்சு கொண்டு தான் நாங்கள் அந்த இதை முன்னெடுத்தது. இந்த தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, கரையான் புத்தெடுக்க கருணாகம் குடிகொண்டது போல நாங்கள் இதை முன்னெடுத்து கொண்டிருக்கல சக தமிழ் கட்சிகள் எல்லாம் சக இயக்க தமிழ் கட்சிகள் எல்லாம் வந்து தங்கட ஹைக்கில் எடுத்துட்டீனா விளங்குதுதான். அதால் அப்படியே திசை திரும்பி அப்படியே போய்கொண்டிருக்குது. இப்போ எங்களுக்கு அந்த நேரத்தில் யாரும் குழந்தை பிள்ளைகளை காண இல்லையென்று வந்து சொல்ல இல்லை. எங்களோட பதிவுகள் இருக்குத்தானே, அந்த பதிவுகளில் குழந்தை பிள்ளைகளை காண இல்லையென்று சொல்ல இல்லை. அப்போ இது ஒரு மயக்கமாக இருக்குது. இப்போ சில வேளை என்ன, இப்போ நாங்கள் வந்த பிறகு காணாமல் போனன்றது விலை குறைவாக இருந்தது. நாங்கள் வந்த பிறகு வரமுந்தி நடந்ததைத்தான் அவையில் வந்து எங்களுக்கு சொன்னதார். வரமுந்தி நடந்ததைத்தான் எங்களுக்கு யார் சொன்ன, அந்த மக்கள் வந்து சொன்னது 600 சொச்சம். சில சம்பவங்கள் அதுக்கப்புறம் அங்கங்கே நடந்திருக்கலாம். இது ஜாழ் வடமராட்சி ஊடக இல்லம் என்று சொல்லி 2ஆம் மாதம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம், அதாவது அனுர ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி ஊடகவியலாளர் சூனா ராமச்சந்திரன் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு நீதி அவையில தெளிவாக இருக்கணும் இராணுவம் தான். அப்போ அதில் சில பேர் வந்து இபிடிபி பதில் சொல்லென்றால்
இப்படித்தான் இந்த எங்கள் மேல இபிடிபி மேல அந்த குற்றங்களை சுமத்துறது. அப்ப இபிடிபி மேல சுமத்தப்பட்ட 98% மேல அல்ல இபிடிபி இப்படியான இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத வன்முறை கூடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம்ன்றதுல நம்பிக்கை இல்லாமத்தான் இபிடிபியோட கொள்கை செயல்பாடெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ தவறுகள் நடந்திருக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரையில், அது எங்கட அமைப்பில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள், அது கட்சி கொள்கையோ கட்சி வேலை திட்டத்தோடையோ சம்பந்தப்படையில். உதாரணத்துக்கு ஒருத்தர் போய் ஒரு கடையில் கடன் வாங்கி போட்டு கொடுக்க இல்லை என்றால் அதுக்கும் கட்சி கொள்கைக்கும் கட்சி வேலை திட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சமணியோ அப்போ நாங்கள் இப்போ மகேஸ்வரி வேலாயுதம் என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு பெண்மணி, அவள் வந்து மனித உரிமை சட்டத்திரணி, என்னோட இருந்து கொண்டு கொழும்புல சிறையிலேருந்து நூற்றுக்கணக்கான ஆக்கில் சிறையிலேருந்து எடுத்து விட்டு நம்மளோட வீட்டில் வச்சு அவங்களுக்கு சோப்பு சீப்பு எல்லாம் கொடுத்து சாப்பாடு உடுப்புகள் எல்லாம் கொடுத்து காசு கொடுத்து இங்கால அனுப்பி விட்டார். அது மாதிரி அவ கொண்டு தான் செம்மணியை நாங்கள் முதல் தோண்டினாங்க. ஏன்னா பிரச்சனைகள் வந்து அரசாங்கத்தோடு இருந்தாலும் தோண்டினாங்க. அப்புறம் அந்த மனுஷியை கொண்டுட்டாங்க. யார் கொண்டது? அதாவது இனந்தெரியாதாக்கள், அப்படி சொல்ல தானே, இனந்தெரியாதாக்கள் கொண்டுட்டாங்க. அப்படி அது போயிட்டுது. அப்போ இது ஒரு 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 இதாக இருக்குது. ஏனென்றால் அது அங்கே வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் பிறந்து சாகிற குழந்தைகள் அல்லது அதுகளுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது, விளங்குது தானே. அங்கே ஒன்றை தான் இந்த இப்போ மயானம் தான் நான் தோண்டப்படுது. வேறு இடம்ன்ட்டு அது வேறு. மயானத்துக்குள்ள சாவப்பட்டி இருக்குன்னு ஒரு கதை வந்தது இது. அப்போ அதுக்குள்ள ரெண்டும் நடந்திருக்கும். எது கள்ளத்தனமாயும் புதைச்சாக்களும் இருப்பினும் ஒரு உத்தியோகபூர்வமாயும் புதைச்சாக்களும் இருக்கலாம், விளங்குது தான். அப்போ அது மட்டும் அந்த யுத்த நேரம் தானே. அப்போ அது ஒரு ஆராய வேண்டியது. எது இந்த குழந்தை பிள்ளைகளோட இது இருக்குன்னா நிச்சயம். எனக்கு வந்து அந்த 600 சொச்ச பேரில் எனக்கு யாரும் தங்கட குழந்தை பிள்ளைகளை காணாமல் போனோன்ட்டு எனக்கு வந்து சொன்ன ஞாபகம் இல்லை. இந்த கட்டாயம் ஒரு குழந்தை பிள்ளைகள் காண இல்லை என்றால் நான் இன்னும் சீரியஸாக ரொம்ப இதாக நான் அன்றைக்கு எடுத்திருப்பேன், விளங்குது தானே. இதான் நடந்தது. நீங்கள் ஊடகங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், புத்தக பேக்குகளுடனும் பால் பூச்சியுடனும் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் ஷூவோடையும் எல்லாம் புதைத்திருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் வாயிலாக வருகிறது. நீங்கள் கூறுகிற கருத்துக்கும் இதுக்கும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இல்லை. நீங்கள் முதல் சொன்ன நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுடைய என்று சொன்னீங்க, ஸ்கூல் பேக்கை பற்றி சொல்ல இல்லை. இப்போ ஸ்கூல் பேக்கை பற்றி சொல்றீர்கள். நான் அது மறக்க வரே இல்லை. எனக்கு இது வேற இந்த தோண்டைக்குள்ள தான் எனக்கு அந்த கதைகள் வருதே ஒழிய முதல் அப்படி யாரும் வந்து எங்கள்கிட்ட முறைப்படையில் விளங்கு. இந்த 600 சொச்ச பேருக்கும் 600 சொச்ச பேரும் வந்து முறைப்படையில், வேறு யாரும் முறைப்படையில். இப்போ சில பேர் சொல்லிச்சுன்னா மங்கால வண்டியிலேருந்து இந்த இங்கே ஓடி வந்தாக்கள் இருக்குன்னு அந்த அங்கே இருக்காமல் அவை குடும்பங்களோட வந்த இடத்துல அவையில் அப்படியான கதைகளும் இருக்குது. அங்கால அரிகாலையோ அங்கால பக்கத்தால் ஆமியல் அறிவியல் பிடிச்சு அப்படியான கதைகளும் இருக்குது, விளங்குதான். உண்மையாக அப்படி இருந்தாலும் அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அவையில் ஒரு இதாக தேடி விரைக்கல. இது அங்கால இருக்காம புலியில் இருக்காம சிங்கத்தில் இருக்க விரைக்கல. சிங்கம் அதை என்ன செய்திருக்க வேணும்? சிங்கமண்டா விளங்குதான். அவைகள் கட்டாயமாக பாதுகாத்து அவைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதிரி செய்திருக்க வேணும். சின்ன பிள்ளைகளோட வாராக்கள்ல நாங்கள் கூட கவனம் எடுத்திருக்க வேணுமென்றால் என்ன மாதிரி இந்த பாலச்சந்திரன் இதில் கவனம் எடுத்திருக்க வேணுமோ அது மாதிரி இந்த சின்ன பிள்ளைகள்லையும் கவனம் எடுத்திருக்க வேணும். அவையில் அறியாத ஆக்கள் தானே, அறியாமல். தற்போது நீங்கள் கூறியிருந்தீர்கள் பாலச்சந்திரனுடைய விடயத்தில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்று. அப்படி என்றால் பாலச்சந்திரனுடைய விடயத்தில் அந்த அரசாங்கம் அந்த காலப்பகுதியில் என்ன செய்திருக்க வேண்டும் என்ற எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் பொறுப்படுத்திருப்பேன். அதான் என்னால சொல்ல முடியும். சாக விட்டு இருக்க மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் கூறி வருகிறார்களே, அந்த நேரத்தில் இருந்த கருணாம்மான் தொடக்கம் பிரபாகரனுடைய ரத்தம் இருக்கக்கூடாது என்ற ஒரு கதைகளும் அந்த காலத்திலே பரவி இருந்தது. கதைகள் எல்லாம் இருக்க முடியாது என்று நான் அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். நான் சொல்ல வரேன், புரோண விஜய வீரா இந்த ரத்தம் விளங்குதான், இலங்கை ரத்தம் தான். அது மாதிரி பிரபாகரனும் இலங்கை ரத்தம் தான். நான் அப்படி பார்க்க இல்லை. அப்படி சில பேர் கதைக்கலாம். அது அவையளவிலுடைய மன அழுக்குகளை பொறுத்தது. ஆனால் என்ன பொறுத்தவரையில் எனக்கு அது தெரிய வந்திருந்தால் நான் நிச்சயம் அதை பாதுகாத்திருப்பேன். இது சம்பந்தமாக நேற்றைய நாளை பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீமும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இல்லையா?
ரோகண விஜயவீராவின் பிள்ளைகள் இருக்கும்போது மற்ற இன்னும் பல பல வீரர்களின் பிள்ளைகள் இருக்கும்போதும் ஏன் பிரபாகரன் பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்ற ஒரு குற்றச்சாட்டை நேற்று பாராளுமன்றத்தில் பிள்ளைகள் வேற மற்ற வீரர்களுடைய பிள்ளைகள் வேற பிரபாகருடைய பிள்ளைகள் இல்ல அதான் சரியோ பிரபாண்ட பிள்ளை என்றால் பாருங்க என்றால் நான் திருப்பியும் சொல்லவான்னு அந்த தலைமை இருக்குத்தானே இப்ப அது இப்போ அதுக்கான திருப்பி நான் பிரபாகரனை பற்றி கதைக்கிறேன் அல்ல அது அது ஒரு ஆள் நிரம்ப புலப்பட்டுட்டு இப்போ தலைமை என்றால் மக்களையும் பாதுகாக்க வேணும் தங்களையும் பாதுகாக்க வேணுமென்றதான் உலக வரலாறு எங்களுக்கு படிப்பிச்ச பாடம் அனுபவம் வரலாற்று அனுபவங்க இப்போ இங்கே பிரபாகரன் அதில் நிரம்ப தப்பு பண்ணியாச்சு. அதான் என்னுடைய இது. அதை இப்போ பிரபாகரன் வேற இயக்கம் நான் வேற இயக்கம் அது இயக்க வேறுபாட்டிலேருந்து நான் பிரச்சனைகளை பார்க்கறே இல்லை. சரிபிள்ளை என்ற ஜதார்த்தம் என்றதுலேருந்து நான் பார்க்குறாரு. அது சொல்ல விளங்குதான். இப்போ ஸ்ரீசபாரட்டத்தை பாதுகாக்க வேணுமென்று இபிஆர்எஃப்ன்ற ஒரு பக்க தலைமை யோசிக்கிறதுக்கும் நான் யோசிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. நான் என்ன சக போராளி மற்ற மனிதநேயம் என்ற வகையில் பாதுகாக்கப்பட வேணுமென்று நான் யோசிக்கிறேன். ஆனால் மற்றாக்கள் என்ன யோசிச்சவ ஸ்ரீயை பாதுகாத்து விட்டால் ஸ்ரீக்கு அந்த 500 பொடிகள் அங்கே இருந்தவங்களங்க சென்னை இந்தியாவில் இருந்தவங்களும் இப்போ அவங்கள கொண்டு என்னையை மடக்கி பிரபாகரனை மடக்கலாம்ட்டு மற்றாக்கள் யோசிச்சிருக்கலாம். வேறு இபிஆரில் விட மற்ற பகுதி நான் அதை மாறுபட்ட இதெல்லாம் யோசிச்சேன். யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் தொடர்பாக அது இப்போ என்னுடைய கோரிக்கைக்கு அமைவாகத்தான் இந்திய அரசாங்கம் இணக்கம் கண்டு அதை கட்டி முடிச்சிருக்குது. அப்போ எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் அந்த 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 அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில கையெழுத்து போட்ட அந்த ஒப்பந்தத்தில் அது இருக்குது. அது மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டுக்களை அவர்களுடைய நெறிப்படுத்தலுக்களை தான் அதை இயக்க வேண்டும். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 5 வருஷத்துக்கு நினைக்கிறேன் அந்த நிர்வாக செலவுகளை பராமரிக்கிற செலவுகளை எல்லாம் அவள் தாரம் என்று சொன்னவ. ஆனால் எங்களோட தரப்பில் தமிழருடைய தரப்பில் சரியாக கையாளப்பட இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழரோட தரப்பில் 3 விதமான ஆட்கள் இருக்கணும். ஒன்று எதிர்ப்பரசியல் நடத்துகிற ஆக்கள், 2வது இணக்கரசியல் நடத்துகிற ஆக்கள், 3வது தேசிய கட்சிகளுக்குள்ள கரைஞ்சி போகிற அரசியல் விளங்குதான். இப்போ இன்றைக்கு தேசிய கட்சி என்று சொல்லி ஜேவிபி இருக்கின்றால் ஜேவிபியில் 9 பேர் வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்டிருக்கணும். இப்போ அவைகளுடைய அவைகள் எந்த பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்டுச்சுனமோ அந்த பிரதேச மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த மக்களுடைய நியாயமான உணர்வுகளை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் அவியல் இல்லை என்று அவர்கள் சார்ந்திருக்கிற கட்சிகளை அவைகள் கரைஞ்சி போயிருக்கணும். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் என்று சொல்றது போல அனுர அலையில் அவைகள் வந்துட்டினோம். விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டினோம். சரி, அப்படி வந்தவர்கள் இருக்கிற காலகட்டத்திலேயாவது இதை செய்து முடிக்க வேணும். எங்களோட மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களோட மக்களுடைய ஜதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு அவைகள் செயல்பட வேணும். ஆனால் துரவசமாக அவைகள் அப்படி செயல்படுற மாதிரி இல்லைன்னா அது அவைகள் கரைஞ்சி போயிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நான் சொன்ன 3 2 தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கணும். இணக்க அரசியலை சேர்ந்தாக்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை. அப்போ அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது. அப்போ அந்த வெற்றிடம் வருங்காலங்களில் மக்கள் அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்வினம் என்று நம்புகிறேன். அவைகள் பூர்த்தி செய்வினமாக இருந்தால் நான் வெறுமனவே அரசியலுக்காகவோ வாக்கெடுப்புக்காக இப்போ நீங்கள் அதாவது இப்போ இந்த வல்வெட்டித்துறையில் அல்லது இங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் இன்றைக்கு ஆளுங்கட்சி பிரமுகர்கள் வந்து சொன்னதாக சொல்லப்படுது. பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மாவுக்கு அவனுடைய பேரில் துறைமுகம் கட்ட வேண்டும், மற்ற பார்வதி அம்மாவனுடைய மகனுக்கு பங்களச்சில வைக்க வேண்டும், அதே நேரத்தில் மற்ற என்ன சங்கீதம் தேர்தலுக்கு நடந்தது
நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நான் எதை சொல்றேனோ அதை செய்கிறதான் சொல்றேனா. அதான் என்னுடைய கடந்த கால இது. சில வேளை அது ஒரு ஒரு தேர்தல் அரசியல்ல அது சில வேளை என்னுடைய பக்க பின்னடைவாயும் கூட இருக்கலாம். ஆனால் நான் உண்மையாகத்தான் செயல்பட விரும்புகிறேனே ஒழிய, உண்மையாகத்தான் சொல்ல விரும்புகிறேனே ஒழிய, மற்ற தரப்பினர் மாதிரி எதிர்ப்பு அரசியல் நடத்துகிறாக்களோ இல்லை தேசிய கட்சிகளுக்குள்ள கரைஞ்சு போய் அரசியல் நடத்துகிறாக்களோ மாதிரியோ நான் பொய்ய கதை முதல் தேர்தலுக்குள்ள ஒன்றை கட்சி போட்டு அப்புறம் வேற ஒன்றை கதைக்கிற ஆள் இல்லை. இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடவர நான் உங்கள் ஆர்கே ரவி. வணக்கம். நன்றி, வணக்கம்.